தம்மம்பட்டி அருள்மிகு காசி ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி ஸ்ரீ விஸ்வநாதர் திருக்கோவிலில் உசிஷ்ட கணபதி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. இவர் அசுர குணங்களை நீக்கி ஞானத்தையும் வளத்தையும் அருள்பவராக இவர் வணங்கப்படுகிறார். இவர் தடைகளை நீக்கி வெற்றி, செல்வம், வாக்கு வன்மை மற்றும் ஞானத்தை அருளக்கூடியவர். ஜோதிடம், நுண்கலைகள் இவரை வழிபாடு செய்ய உடனே கிடைக்கும். கலைகளில் பெரிய மாற்றம் நிகழும். இந்த வடிவத்தை தரிசிப்பது மற்றும் வழிபடுவது அசுர குணங்களை நீக்கி மன அமைதியும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் தரும் என்பது நம்பிக்கை. இவர் தாந்திரீக வழிபாட்டு முறையுடன் தொடர்புடையவர். இவரது தும்பிக்கை இடது பக்கம் திரும்பியிருக்கும். இவரது சன்னதி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே உள்ளது. தம்மம்பட்டி சிவன் கோவிலில் அருள்பாலிக்கும் உசிஷ்ட கணபதி சிலை பக்தர்களின் வழிபாட்டிற்கு அமைக்கப்பட்டுள்ளது. சப்த கன்னிமார்கள். பாரம்பரிய பழமையான சிவன் கோயில்களில் சப்த கன்னிமார்களுக்கு தனி இடம் உண்டு. யோக சாஸ்திரப்படி மனித உடலில் உள்ள 7 சக்கரங்களும் சப்த கன்னியர்களின் சக்தியுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த சக்கரங்களை தியானிப்பதன் மூலமும் சப்த கன்னியரை வழிபடுவதன் மூலமும் அந்தந்த சக்கரங்களின் ஆற்றலை மேம்படுத்தலாம். மூலாதார சக்கரம் கௌமாரி, நிலைத்தன்மை மற்றும் சக்தியை அருள்பவர். சுவாதிஷ்டான சக்கரம் பிராமி, படைப்பு மற்றும் கற்பனை திறனை மேம்படுத்துபவர். மணிப்பூரக சக்கரம் மகேஸ்வரி, வீரம் மற்றும் ஆன்மீக சக்தி அளிப்பவர். அநாகத சக்கரம் வைஷ்ணவி, கருணை மற்றும் அன்பை பெருக்குபவர். விசுத்தி சக்கரம் இந்திராணி, வாக்கு வல்லமை மற்றும் தூய்மையை அருள்பவர். ஆக்ஞா சக்கரம் வாராகி, ஞானம், ஆளுமை திறன் அருள்பவர். சகசிரார சக்கரம் சாமுண்டி, உயர்ந்த நிலை, முக்தி அருள்பவர். இந்த 7 கன்னியர்களையும் வணங்குவது உடலில் உள்ள 7 தாதுக்களும் ஆரோக்கியமாக இருக்க உதவும். நோய் விலகும். சப்த கன்னியர் பிராமி, பிரம்மனின் அம்சம். மகேஸ்வரி, சிவனின் அம்சம். கௌமாரி, முருகனின் அம்சம். வைஷ்ணவி, விஷ்ணுவின் அம்சம். வராகி, வராகமூர்த்தியின் அம்சம். இந்திராணி, இந்திரனின் அம்சம். சாமுண்டி, ருத்ரனின் அம்சம். இவர்கள் சக்தி வடிவங்களாக கருதப்படுவதால் இவர்களை வழிபடுவதன் மூலம் உடலிலும் மனதிலும் நேர்மறை ஆற்றல் பெருகும். தங்கள் குலதெய்வம் எதுவென்று தெரியாதவர்கள் சப்த கன்னியரை வழிபடலாம். சப்த கன்னியர்களை வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். தம்மம்பட்டி காசி விஸ்வநாதர் கோவிலில் சுழலும் லிங்கம் சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதிக்கு இடையே கூரையில் வரையப்பட்டிருக்கும் ஒரு அதிசய ஓவியமாகும். இந்த லிங்கம் எந்த திசையில் இருந்து பார்த்தாலும் நம்மை நோக்கியே சுழன்று வருவது போல் காட்சி அளிப்பதால் இது சுழலும் லிங்கம் என அழைக்கப்படுகிறது. இது கண் மாயை எனப்படும் முப்பரிமாண தோற்றத்தை 2 பரிமாண பரப்பில் காட்டும் கலை நுட்பத்தால் வரையப்பட்டுள்ளது. இவ்வோவியம் இறைவனை விட்டு விலகி போக முடியாது, இறைவனின் பார்வையில்தான் இருப்பீர்கள் என்பதை உணர்த்துகிறது. தம்மம்பட்டி அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் கூரையில் சர்வ திரிசூல், சர்வ வஜ்ராயுதம் ஆகிய ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது. சர்வ திரிசூல் பிளாக் மேஜிக், கண் திருஷ்டி, எதிர்மறை சக்திகள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பு அளிப்பதாக கருதப்படுகிறது. சர்வ திரிசூல் என்பது சிவனின் திரிசூலத்தை குறிக்கும். வஜ்ராயுதம் என்பது தேவேந்திரனான இந்திரனின் வலிமைமிக்க ஆயுதமாகும். இது தடைகளை நீக்குவதாக கருதப்படுகிறது.